வணக்கம். நான் உங்கள் சங்கை சிலம்பு. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சமி நிலம்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். பஞ்சமி நிலம்ங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு காணொலி எடுக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1830 பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் அப்போ இந்தியான்னு பேர் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு உட்பட இந்த மாகாணங்கள்லாம் ஏன் நிறைய ஏழைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு வருது. அந்த குழு என்ன பண்ணா, இப்போ இருக்க எல்லா மாநிலங்களையும் சுற்றி பார்க்குறாங்க, ஏன் ஏழைகள் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் தராங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே மன்னர் காலத்தில் நிறைய ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்தே பயன்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு நிலம்ங்கிறது பொருளாதாரம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, நில ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர், இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஆதி திராவிடர், மலையாள மக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது. அதனால தான் எவ்வளோ திட்டங்கள் வகுத்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு போய் பொருளாதாரம் சேர்றதில்லை. அவங்க ஏழையாகவே இருக்காங்க, பஞ்சமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு பஞ்சம் நிலம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு 3 லட்சம் நிலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. புதிய நிலம் உருவாக்குறது, கொஞ்சம் அதிகமாக இருந்த நிலங்கள்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா 1 ஏக்கர்லேருந்து 3 ஏக்கர் வரைக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலையும் அந்த பொருளாதாரத்தை பொறுத்து நிலம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க வாழ்வாதாரம் முன்னேறிருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன்னா மறுபடியும் பஞ்சத்துக்காக அவங்க மறுபடியும் அந்த பெருநிலைக்கிழர் பணக்காரர்கள் நிலத்தை விற்றுட்டாங்க. திரும்ப கொஞ்சம் வருஷம் கழித்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க, முன்னேற்றம் இல்லவே இல்லை. என்னென்னு பார்த்தா அவங்க நிலத்தை விற்றுறாங்க. திரும்ப அப்போயே ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன அப்படின்னா, பஞ்சமி நிலம் கொடுக்கப்பட்ட ஏழைகள் அதே பஞ்சமி நிலம் வாங்கின அவங்க ஆதி திராவிடர், மலையாள மக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் விற்றுக்க முடியும், வேறு யார்ட்டையும் விற்கக்கூடாது. அப்படியே விற்றா கூட அது திரும்ப அரசு கையகப்படுத்தி அவர்களுக்கே கொடுத்துடலாம். அதான் அந்த சட்டம். அது 1830 இன்னைய வரைக்கும் 3 தடவை அதை சரி பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பஞ்சமி நிலத்தை திரும்ப திரும்ப பணக்காரர்களை விற்றுடுறாங்க, அவங்க வாழ்வாதாரம் மாறல அப்படிங்கிறதுக்காக. அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்படியும் ஒரு தடவை மேம்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் பணக்காரர்கள் வாங்கிய நிலத்தெலாம் திரும்ப பிடுங்கி திரும்ப அவர்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் பஞ்சமி நிலம் பயன்படுத்தக்கூடிய ஏழைகளிடம் நிலம் வாங்குவதும் தவறு, பஞ்சமி நிலம் அரசு கொடுத்தது ஏழைகள் அதை விற்பதும் தவறு. அது ஒரு பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பொருளாதாரத்தை நம்ம அதை வச்சு கொஞ்சம் விவசாயம் பண்ணணும், இல்லைனா அது ஒரு ஆதாரம் வச்சுக்கிட்டு நம்ம வேறு வேலைலாம் பார்த்துட்டு நிலத்தை கைவிட்டக்கூடாது. அதுதான் அந்த திட்டம். அது உண்மையிலே ஒரு நில ஆதாரம் இருந்தால் மனிதர்களுக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு உலகத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால் நமக்கு நிலம் கொடுத்துருக்காங்க. அதை விற்பனை செய்யாமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.